power series based problems. Limit n tends to infinity r power n squared problem என்ன அப்படின்னா summation r power n squared z power n. Summation r power n squared z power n. இதனோட radius of convergence என்ன அப்படின்னு. Right? இது எப்படி சால்வ் பண்ணீங்க? Here an equal to compare பண்ணணும். இதோட compare பண்ணணும். Summation an z power n ஓட compare பண்ணீங்கன்னா an வந்து என்னது? r power n square. R power n square. So you have to find out when limit n tends to infinity r power n square. அதாவது இது ஏன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து r வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். r வேல்யூ 1/l. இப்ப பவர் n ஸ்கொயர் இருக்கு. பவர் n ஸ்கொயர் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா? லிமிட் n tends to infinity r power n squared எக்ஸிஸ்ட் ஆகுமா? யாராவது சொல்லலாமா? Anyone? See, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கும் when r is less than 1, if modulus r is less than 1, then limit n tends to infinity r power n square whole power 1/n, which is same as r power n, which is tends to 0. எப்போ modulus of r less than 1 இருக்கப்போ. So இது என்னது? இது என்ன ஃபார்முலா? limit supremum of modulus of an power 1/n. This is l. அப்ப rங்கிறது வேல்யூ என்னது? 1/l. அப்போ r equal to 1/0, which tends to infinity. It tends to infinity. So அப்போ radius of convergence என்னது? இதுக்கு வந்து it does not converge. So for this series the radius of convergence வந்து என்னது? கன்வர்ஜென்ஸே கிடையாது. the r equal to infinity தான். புரியுதான்னு பாருங்க. ரைட்? ஓகே. அடுத்த ப்ராப்ளம் summation 1/n squared z power n factorial. Summation 1/n squared z power n factorial. நீங்களும் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ an என்னது? an equal to 1/n squared. an equal to 1/n squared. இதுக்கு r வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இங்க क्वेश्चन. r வேல்யூ என்ன? இப்போ இது நம்ம வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம், which is am equal to if m equal to n factorial. அதாவது இங்க factorial இருக்கனால நான் வந்து இது m ன்னு எடுத்துக்கிறேன். m ன்னு எடுத்துக்கிட்டு இந்த n factorial m ன்னு எடுத்தேன் அப்படின்னா என்னோட am என்ன வரும் அப்படின்னா 1/n square. if m not equal to n factorial அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா என்னோட am வேல்யூ 0. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வெல் டிஃபைன் பண்றேன். ஏன்னா இங்க n வந்தா பிரச்சனை இல்லை, z பவர் nனா ஓகே. பட் z பவர் n ஃபேக்டோரியல் வந்திருக்கு.
ஸோ இந்த இசட் பவர் என் ஃபேக்டோரியலை எம்னு எடுத்துக்கிறேன். அப்ப எம்னு எடுத்துக்கணும்னா சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகுறது தான் இந்த ஏஎம் டிஃபைன் பண்றோம். சேஞ்ச் ஆகுறது தான் ஏஎம் டிஃபைன். நவ் so am power 1 by n. am power 1 by n எப்படி 1 by n squared 1 by n. again என்னது m equal to n factorial. m not equal to n factorial which is again 0. அப்ப இதனோட ஆன்சர் என்ன? simply 1 by n power 1 by n ன்னு வச்சுக்கோங்களேன். limit n tends to infinity 1 by n power 1 by n அப்படின்னா the answer is என்னது 1, right? This is nothing but 1 if m equal to n factorial. If m not equal to n factorial means 0. அப்ப இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஒன்ஸ் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரைட், டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும், ஏஎம் வேல்யூ வந்து 1. அப்ப ஏஎம் வேல்யூ வந்து 1 அப்படின்னா லிமிட் n tends to infinity am power 1 by n which is 1. so l equal to 1, l equal to 1 னா r equal to 1 by l which is again 1. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், radius of convergence is means r equal to 1 for this problem. இந்த ப்ராப்ளத்துக்கு radius of convergence என்னது 1, ரைட். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை நீங்க தான் ஒர்க் பண்ணி எழுதணும். find the radius of convergence of summation log n power n by 2 z power n. n by 2 z power n. again இப்ப இங்க n பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், an equal to log n whole power n by 2. சரி, பவர் இருக்கு. so an power 1 by n equal to log n n by 2 whole power 1 by n. அப்ப இந்த n get cancel. so log power 1 by 2 which is root of என்னது, so log n, right, which is nothing but root of log n. so இதுல limit n tends to infinity an power 1 by n equal to limit n tends to infinity root of log n which is nothing but infinity. so this is nothing but l. so r equal to 1 by l which is 1 by infinity which is 0. so நமக்கு என்ன தெரியுது, r வேல்யூ என்னது 0. so it looks like a difficult problem but அது ஈஸியா முடிக்கலாம் பாருங்க. it looks like difficult problem but we can able to solve it in a simple manner by trying some method. அவ்வளவுதான், என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி, கொடுத்த